வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம ரியல்மி 12X அப்படிங்கிற 5G மொபைலை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதில் ஹைலைட்டாக என்ன கொடுத்துருவாங்கன்னா 5G அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. 120 Hz ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, 45 வாட் சார்ஜர் இருக்குது, அண்டு 50 MP AI கேமரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம சீலை கட் பண்ணி பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ இதில் நமக்கு பிளாஸ்டிக் ரேப்பரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, மேலே அந்த ரேப்பரை கட் பண்ணியாச்சு. அது உள்ள ஒரு சீல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கட் பண்ணிவிடுவோம். ஸோ சீலை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணுறோம். அன்பாக்சிங் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபீல் சூப்பராகவே தான் இருக்குது. ஓகே, பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. அது உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வழக்கமாக நமக்கு சிம் எஜெக்டர் டூல் இருக்கும். ஓகே, இதில் ஒரு ரேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேக் கேஸ் ஒன்று இருக்குது. இங்கே ஏதோ சிம் எஜெக்டர் டூல் படம்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஓரமாக வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு மொபைல் எடுப்போம். மொபைல் பார்த்திங்கன்னா லுக் வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணிவிடும். எடுத்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணுறது தான் நம்மளுடைய பாலிசி. ஸோ சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் பேசுகிற ஆடியோ உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, மொபைல் லுக் அண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு முன்னாடி டப்பாவில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு 45 வாட் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஹுக் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டைப் A டு டைப் C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அதுக்குள்ளே ஃபோன் ரெடி ஆகிடுச்சு. ஃபோனுக்கு வரும். ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணுவோம். ஸோ இதில் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிவிட்டு இந்தியாவை செலக்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். கனெக்ட் நெட்ஒர்க்கு நெக்ஸ்ட்டு. ஸோ அந்த வைஃபைலாம் ஸ்கிப்பு பண்ணிடுறோம். ஸோ கூகுள் சர்வீசஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் கொடுக்குறோம். அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் அதுக்கப்புறமா நம்ம கொடுத்துடலாம். இதையும் ஸ்கிப் பண்ணிடுறோம். ஸோ இதில் ஆட்டோ அப்டேட்டை கட் பண்ணிடுறோம். கிளான்ஸ் ஃபார் ரியல்மியும் நமக்கு தேவையில்லை. அது வேணுனாலும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். டர்ன் ஆஃபு. இந்த பர்சனலைஸ்டு ஆட்ஸையும் டர்ன் ஆஃபு. ஓ, லேட்டரா? ஓகே, இது ஆப் மார்க்கெட்டையும் ஸ்கிப் பண்ணிடுறோம். கெஸ்டர் டன். ஓகே, ஒரு வழியாக ஃபஸ்ட்டு பூட்டப் ஆகுது. ஸோ மொபைல் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ ஒரு வழியாக பூட்டப் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட யூஸர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு அண்டர் 12K இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு மொபைல் வாங்கலாம்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதுவும் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஆப் மார்க்கெட் தான் வருது. நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் வேலை கரெக்டாக நடக்கும் போல இருக்குது. 120 Hz
ஸோ இதில் நம்ம லுக்ஸ் அண்ட் டிசைன்னு பார்க்கல. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அபவுட் டிவைஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா ரியல்மி Y5 இருக்குது அண்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 இருக்குது. ஸோ 50 MP மெயின் கேமரா அண்ட் 8 MP செல்ஃபி கேமரா இருக்குது. 4GB RAM 128GB வேரியண்ட் இது. மீடியாடெக் டைமென்சிட்டி 6100 அப்படிங்கிற சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்டு ஸ்பெக்கு நமக்கு இதிலே கிடச்சிடுது. ஓகே, இப்போ நம்ம மொபைலோடைய லுக்ஸ் அண்ட் டிசைன் பார்த்தோம்னா பாட்டமில் நமக்கு டைப் சி போர்ட்டு, ரைட்டில் ஸ்பீக்கர் கிரில், லெஃப்ட்டில் மைக்கு அண்டு பக்கத்தில் ஒரு 3.5 ஆடியோ ஜாக்கும் உங்களுக்கு இருக்குது. அண்டு சைடில் பார்த்திங்கன்னா பவர் பட்டன், அதுவே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அதுக்கு மேலே வால்யூம் ராக்கர்ஸ், மேலே பார்த்திங்கன்னா ஒரு செகண்டரி ஸ்பீக்கருக்கான வெண்ட்டு, செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு அண்டு சிம் ட்ரேவை மேலே தூக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் நமக்கு செகண்டரி ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க, செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடு ப்ளைனாக விட்டுருக்காங்க. ஸோ பாட்டமில் நமக்கு 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துட்டாங்க. இதில் சிம் ட்ரேவை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு மைக்ரோ SD கார்டு, ஒரு நேனோ சிம் போடலாம், அப்படி இல்லாட்டி 2 நேனோ சிம் போடலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கேமரா செட்டப் பார்த்திங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா அவுட்புட் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரியரில் ஒரே ஒரு மெயின் கேமரா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.